கஷ்டப்பட்டாதான் வாழ்க்கையில முன்னேற முடியும் அப்படின்னு பலரும் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது மட்டும் உண்மையா இருந்திருந்துச்சுன்னா இந்த உலகத்துல வாழக்கூடிய பல பேர் தங்களுடைய வாழ்க்கையில முன்னேறி இருப்பாங்க. ஆனா இன்றைக்கும் கஷ்டப்படக்கூடிய பல பேர் பாத்தீங்கன்னா தங்களுடைய வாழ்க்கையில அடிப்படையான விஷயங்களுக்கு கூட போராட வேண்டிய நிலையில தான் இருக்காங்க. அப்படி பார்க்கும் பொழுது வாழ்க்கையில கஷ்டப்பட்டா முன்னேற முடியும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பொய். கஷ்டப்பட்டா கிடையாது. மனசுக்கு பிடிச்ச பாதையில இஷ்டப்பட்டா மட்டும்தான் நம்மளால நம்மளோட வாழ்க்கையில முன்னேற முடியும். வாழ்க்கையில ஒரு கட்டத்துக்கு பிறகு எல்லாரும் உழைச்சுதான் ஆகணும். அப்படி நம்ம உழைக்கக்கூடிய உழைப்பு நம்முடைய மனசுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கறத பொறுத்துதான் நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில நமக்கான நிறைவும் நிம்மதி இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தீர்மானிக்கப்படும். நம்முடைய வாழ்க்கையை இன்னொரு வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய செயல்கள்னு சொல்லலாம். நம்ம ஒவ்வொரு நாளுமே எந்த விதமான செயல்களில் ஈடுபடுறோமோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையை மாற்றம் அடையும். நாம பார்க்கக்கூடிய வேலையில ஒருவித சலிப்பும் வெறுப்பும் வந்துடுச்சு அப்படின்னா நிச்சயம் அந்த வேலையில நமக்கான வெற்றியை நம்மளால அடைய முடியாது. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னும் பொழுது நம்ம மனசுல ஒரு வித மகிழ்ச்சி ஊற்றெடுக்கும். அதே நாளைக்கு திங்கட்கிழமை அப்படின்னும் பொழுது உங்க மனசுல ஒரு மகிழ்ச்சி ஊற்றெடுக்குது அப்படின்னா நீங்க செய்யக்கூடிய வேலை உங்களுக்கு பிடிச்சு செய்யறீங்கன்னு அர்த்தம். எப்போ மாலை 7 மணி ஆகும், எப்போ வார விடுமுறை வரும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்துட்டே இருக்கீங்க அப்படின்னா நீங்க செய்யக்கூடிய வேலை உங்களுக்கு பிடிக்கலன்னு அர்த்தம். அடுத்த நாள் நம்ம செய்ய போற வேலை நம்ம மனசுக்கு பிடிச்ச வேலையா இருந்துச்சு அப்படின்னா அடுத்த நாள் காலையில நம்ம கண்முடிக்கணும் அப்படிங்கிறது கடினமான ஒரு முயற்சியா இருக்காது. நாம செய்யக்கூடிய வேலையில வெறும் நம்முடைய உடல் மட்டும் கிடையாது, நம்முடைய மனசும் இணையணும். நம்முடைய உடலும் மனசும் இணைஞ்சி எந்த வேலையில ஈடுபடுதோ அந்த வேலை தான் நம்முடைய வாழ்க்கையா மாறும். நாம செய்யக்கூடிய வேலையில நம்முடைய உடல் மட்டும் இல்ல, நம்முடைய மனமும் இணையணும். எந்த ஒரு வேலையில நம்முடைய உடலும் மனமும் இணையுதோ அந்த வேலையில தான் நாம் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி நமக்கு கிடைக்கும். நம்முடைய மனசுக்கு பிடிச்ச ஒரு பாதையில நம்முடைய முழு திறன் மற்றும் நம்பிக்கையை விதைச்சி ஒவ்வொரு நாளுமே நம்ம சரியா உழைச்சா மட்டும்தான் நாம் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றியை நம்மளால அடைய முடியும். மனசுக்கு பிடிக்காத வாழ்க்கையை வாழ்றது, மனசுக்கு பிடிக்காத வேலையை செய்யறது ரெண்டுமே ஒண்ணுதான். எந்த அளவுக்கு நம்ம மனசுக்கு பிடிக்காத வேலையில நம்ம ஈடுபடுறோமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில வெறுப்பும் சலிப்பும் மட்டும்தான் இருக்கும். அதே மனசுக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கையை வாழ்றோம், மனசுக்கு பிடிச்ச ஒரு வேலையை நம்ம செய்யறோம் அப்படின்னா அந்த பாதையில தான் நமக்கான நிறைவும் நிம்மதியும் நமக்கு கிடைக்கும். நம்ம வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னா யாருடைய துணையும் நமக்கு தேவைப்படாது. மனசுக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கையை, மனசுக்கு பிடிச்ச ஒரு வேலையை நம்ம தேர்ந்தெடுத்துட்டோம் அப்படின்னா, அதே நம்ம மனசுக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கையோ மனசுக்கு பிடிக்காத ஒரு வேலையை நம்ம தேர்ந்தெடுத்துட்டோம் அப்படின்னா யாரு துணையா இருந்தாலும் நம்மளால நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையை நிறைவா வாழ முடியாது. நம்ம வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னா யாருடைய துணையும் நமக்கு தேவைப்படாது. நமக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கையை, நமக்கு பிடிச்ச ஒரு வேலையை நம்ம தேர்ந்தெடுத்துட்டோம் அப்படின்னா, அதே நமக்கு பிடிக்காத வாழ்க்கையோ இல்ல பிடிக்காத வேலையை நம்ம தேர்ந்தெடுத்துட்டோம் அப்படின்னா எத்தனை பேர் நமக்கு துணையா இருந்தாலும் நிச்சயம் நம்மளால முன்னேற முடியாது. அதைத்தான் நம்முடைய வள்ளுவர் ஆற்றின் வருந்தா வருத்தம் பலர் நின்று போற்றினும் பொத்துப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. அதாவது தக்க வழியில் செய்யப்படாத முயற்சி பலர் துணையாக நின்று காத்த போதிலும் அந்த முயற்சி வெற்றி அடையாது. நமக்கான வாழ்க்கையில நம்ம முன்னேறணும் அப்படின்னா ஒவ்வொரு நாள் நம்ம செய்யக்கூடிய வேலையில நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம செய்யக்கூடிய வேலை நம்ம மனசுக்கு பிடிச்சதா இருந்துச்சு அப்படின்னா நிச்சயம் நம்மளால முன்னேற முடியும். நன்றிகள்.